வணக்க மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆபத்தான மலைச்சாலைன்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகம் வருது கொல்லிமலை தான். இன்னைக்கு நாம போகிற மலைப்பகுதியில் கொல்லிமலை அளவுக்கு கொண்டை ஊசி வளைவுகள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பயமுறுத்தக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகள் இந்த மலைச்சாலையிலும் இருக்குங்க. அனுபவம் வாய்ந்த பேருந்து ஓட்டுநர்கள்கிட்டையும் கனரக இருசக்கர வாகன ஓட்டுநர்கிட்டையும் இந்த மலைச்சாலையை பற்றி கேட்டால் இந்த மலைச்சாலை எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மலையோட கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாம் பயத்தை ஏற்படுத்தும். அது எந்த மலை எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலியும் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டிருந்தாலோ உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்காமல் இருந்தாலோ தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து திம்பம் மலைப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த கொண்டை ஊசி வளைவுகளில் பயணம் செஞ்சு திம்பம் பேருந்து நிறுத்த வரலும் போக போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்து இந்த NMS பேருந்து தான். இந்த பேருந்து சத்தியமங்கலத்திலேருந்து சாம்ராஜ் நகர் வரலும் போகக்கூடிய பேருந்து. இந்த பேருந்தில் நம்ம திம்பம் வரலும் பயணம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. பேருந்தும் சரியாக 7:30 எடுத்துட்டாங்க. நாம் பயணம் செய்யக்கூடிய பயண தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டர் தூரம். பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம் வரலும் 20 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குகிறாங்க. பேருந்து இப்போது பண்ணாரியம்மன் கோயில் போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்குங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த திம்பம் மலைப்பாதையில் இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகளை தனியாக ஒரு காணொலியை எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த காணொலி நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த மரங்கள்லாம் இலைகளை உதிர்த்து கொஞ்சம் காஞ்சி போய் தாங்க இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பண்ணாரியம்மன் கோயில் வந்துருச்சு. நாம் போகிற சமயம் பார்த்திங்கன்னா பண்ணாரியம்மன் கோயிலோட குண்டம் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சுங்க. இதாங்க பண்ணாரி வன சோதனை சாவடி. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, யானைகள் கடக்கும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. ஈரோட்டிலேருந்து மைசூர் கொல்லைக்கால் செல்லக்கூடிய பிரதான சாலையும் இந்த சாலை தாங்க. நம்ம முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலை தான் திம்பம் மலை. இதில் தான் அந்த 27 கொண்டை ஊசி வளைவுகளும் இருக்குது. இந்த 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்தால் தான் நம்ம திம்பம் பேருந்து நிறுத்தத்துக்கு போக முடியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் திம்பம் 9 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மலைச்சாலை ஆரம்பமாயிருச்சுங்க. மலை மேலே பேருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு கொண்டை ஊசி வளைவு தாங்க. இந்த மலைப்பகுதியும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாக தாங்க அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த பகுதியில் விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல்களை நமக்கு சொன்னாங்க. அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திம்பம் மலைச்சாலையில் வாகனங்களை இயக்குறவங்க மிகுந்த கவனத்தோடு இயக்கணும். கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டால் கூட விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு செங்குத்தான மலைச்சாலைங்க இது. வளைவுகள் எல்லாமே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியே அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி பாருங்கள். திம்பம் மலைச்சாலையில் ஏறக்குறைய 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. இங்கே பலகையில் ஆங்காங்கே முதல் கியரில் செல்லவும் 2வது கியரில் செல்லவும் சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. பல அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் கொல்லிமலையை விட இந்த திம்பம் சாலையில் வாகனங்களை இயக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொல்லிமலையில் தொடர்ச்சியான வளைவுகள் அதே மாதிரி குறுகிய சாலையாக இருக்குங்க. திம்பம் மலைச்சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த செங்குத்தான குறுகிய சாலைங்க. இப்போ வரக்கூடிய இந்த கொண்டை ஊசி வளைவை பாருங்கள். ஒரு புறம் பார்த்திங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு, முன்னாடி அந்த பெரிய மலைத்தொடர்களும் அப்படியே வளைஞ்சி மேலே அடுத்த கொண்டை ஊசி வளைவுக்கு போகுதுங்க. திம்பம் மலைச்சாலையில் செல்வதற்கு கனரக வாகனங்களுக்கும் இருசக்கர வாகனங்களுக்கும் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரலும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு காலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை அனுமதி கொடுத்துருக்காங்க செல்வதற்கு. மழைக்காலங்களில் நிறைய மண் சரிவும் இந்த கொண்டை ஊசி வளைவுகளில் ஏற்படுதுங்க. மலைச்சாலையில் நின்று இந்த இயற்கையை ரசிப்பதற்கோ அதே மாதிரி புகைப்படங்கள் எடுப்பதற்கோ அனுமதிலாம் கிடையாதுங்க. எங்கேயுமே நிற்கக்கூடாது. இது வனப்பகுதி.
யானைகள் புலிகள் நடமாடக்கூடிய வனப்பகுதி. இந்த கொண்டை ஊசி வளைவு பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு. இதில் இந்த மலையில் வரக்கூடிய இந்த வளைவுகள் எல்லாமே ஒரு வட்டத்தில் பாதி அப்படின்னு சொல்லக்குள்ள 180 டிகிரி, அந்த 180 டிகிரிக்கு வந்து வளைஞ்சி போகிற மாதிரி இந்த கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாம் அமைஞ்சிருக்குங்க. மழைக்காலங்களில் இந்த சாலையில் வந்து நம்ம வாகனங்களை ஓட்டுறது ரொம்பவே கஷ்டங்க. பெரிய கனரக வாகனங்கள்லாம் இந்த சாலையில் வளையிறது ரொம்பவே சிரமங்க. சாலையோட வலதுபுறத்தில் பெரிய பள்ளத்தாக்குங்க. சாலையில் நிறைய வாகனங்கள் வந்தவொன்னே இருக்குங்க. திம்பம் மலைச்சாலையில் சாலையோட ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த தடுப்புகள் எல்லாமே கொஞ்சம் சிறிய வகை தடுப்புகள் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் வந்து பார்த்திங்கன்னா நெகிழி பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குங்க. இந்த சாலையில் வர வாகனங்களை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த சாலை வந்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைன்னு. இந்த திம்பம் மலைச்சாலை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தையும் கர்நாடகத்தையும் இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைங்க. அதனால் நிறைய கனரக வாகனங்களும் சரக்கு வாகனங்களும் இந்த சாலையை தான் பிரதான சாலையாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு சாலைங்க. இந்த சாலை வழியாக நிறைய அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் மைசூர், சாம்ராஜ் நகர், கொல்லேக்கால், தாளவாடி இந்த பகுதிக்கெலாம் இயக்கப்படுதுங்க. இந்த மலைச்சாலையில் வரக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா யானைகள் திடீர்னு சாலையை கடக்கிறதும், அதே மாதிரி ஃபாகுன்னு சொல்லக்கூடிய மூடு பனி வந்து இந்த சாலையை முழுவதுமாக மூடிக்குங்க. அந்த சமயத்தில் நம்ம வாகனங்களை இயக்குறது ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. இதனால் நிறைய விபத்துகளும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், வலதுபுறத்தில் பெரிய பள்ளத்தாக்கு. வளைவுகள் எல்லாமே யூ வடிவத்தில் இருக்குங்க. அதாவது மிகவும் குறுகிய ஓரளவுக்கு அகன்ற சாலைங்க. இறங்கும்போது இந்த பெரிய கனரக வாகனங்கள்லாம் வந்து வளையக்குள்ள ரொம்பவே சிரமமாயிருங்க. இந்த சாலையில் நிறைய வாகன விபத்துகளும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுநர்னாவும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த விபத்துக்கு உள்ளான கனரக வாகனங்களை இன்னமும் எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு பெரிய பள்ளத்தில் அதெல்லாம் விழுந்துருச்சு. அதனால் அதெல்லாம் மீட்கவே முடியல அப்படின்னு சொன்னாருங்க. இந்த வளைவுகளில் ஒரு சில வளைவுகள் வந்து எதிரே வரக்கூடிய அந்த வாகனம் தெரியாத அளவுக்கு ஆபத்தான ஒரு வளைவாக இருக்குங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பிளைண்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வளைவுகளில் நம்ம மெதுவாக தாங்க வாகனத்தை இயக்கணும். மலைச்சாலை வந்து அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால யானைகளையும் புலிகளையும் சிறுத்தைகளையும் சில சமயத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுங்க. திம்பம் மலைச்சாலையில் வந்து நீங்கள் ஏற்கனவே பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கருத்துரை பட்டியலில் சொல்லுங்கள். பயணம் பண்ணல அப்படின்னா ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த சாலையில் பயணம் பண்ணி பாருங்கள். கனரக வாகனங்கள் ஏதாவது பழுதாகி இந்த சாலையில் நின்றுச்சு அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த வளைவு தாங்க பிளைண்ட் கர்வ் நம்ம சொன்னோம்ல, அந்த வளைவுங்க. அதாவது எதிரில் வரக்கூடிய வாகனம் எதுவுமே தெரியாத ஒரு வளைவுங்க. இந்த வளைவில் வந்து நம்ம மெதுவாக தான் நம்ம வாகனத்தை இயக்கி ஆகணுங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தாங்க நான் காணொலியை எடுத்து போட்டிருக்கேன். இதில் ஏதாவது தவறாக சொல்லப்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க. தயவுசெய்து யாரும் கருத்துரை பட்டியல தவறாக சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அபாயகரமான ஆபத்தான மலைச்சாலையில் இந்த திம்பம் மலைச்சாலையும் ஒன்றுங்க. திம்பம் மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த திம்பம் மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு. திம்பம் மலைச்சாலையில் பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அண்ணாவையும் நடத்துனர் அண்ணாவையும் நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா மிகுந்த கவனத்தோடு இந்த சாலையில் பேருந்தை இயக்குறாங்க. நிறைய பலகைகள் வந்து பார்த்தோன்னா வனத்திற்குள் அத்துமீறி நுழைய வேண்டாம், அதே மாதிரி தீ பற்ற வைத்தல் கூடாது அப்படிங்கிற வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குங்க. இந்த வளைவும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தாங்க இருக்குது. நம்முடைய வலதுபுறத்தில் வந்து பெரிய பள்ளத்தாக்குங்க. ஏறும்போது கூட பரவாயில்லைங்க, இறங்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள்.
இப்போ வளையக்கூடிய இந்த வளைவும் கொஞ்சம் ஆபத்தான வளைவு தாங்க. பாருங்கள், அந்த மலைத்தொடர்கள்லாம் அந்த பனியோட தாக்கத்தால் அப்படியே மறைஞ்சு காணப்படுதுங்க. திம்பம் மலையோட உயரம் 3000 அடியிலேருந்து 3500 அடி இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் பாருங்கள், வலதுபுறத்தில் புலிகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் சொல்லிட்டு இந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கு. புலியோட உருவமும் வரையப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து திம்பம் பேருந்து நிறுத்தம் பக்கமாக வந்துட்டுங்க. இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.